மலேசிய இந்தியர்கள் அனைவரும், நெகிரி சம்பிலான் இந்தியர்கள் அனைவரும் உங்க கையில தான் இருக்கு. 60 வருஷம் சொல்லிக்கிட்டு ஒரு பைத்தியக்காரனை பிரதமர் ஆக்க முடியுமா? ஒரு பைத்தியக்காரன், அவர் மேல என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கு? ஒரு மலேசியாவே நம்ம எல்லாம் தெருவுக்கு இறங்கணும். தெருவில் இறங்கி போராடி அவருக்கு வெற்றி கொடுத்தோம். அதன் பிறகு 1 2 3 வாட்டி பல கேஸுங்க. அப்படியும் அவரை மன்னிச்சு நீங்க வாங்க அப்படின்னுட்டு ஓட்டு போட்டீங்க. ஓட்டை வாங்கின கையோட 18 வயசு மாணவி அவங்க சொல்றாங்க, அவங்களோட மனக்குரல், எங்க சமுதாயத்தில், இந்த இந்திய சமுதாயத்தில் ஏன் மாணவர்களுக்கு முறையா சரியா உதவி செய்ய மாட்டீங்க? என்ன சொல்றாரு? உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களுக்கு உதவி செஞ்சா மத்தவங்க என்ன செய்வாங்க? மத்தவங்க ஓட்டு போடுவாங்களா? ஏங்க, அவர் தான் சொல்றாருல, வெரி கிளியர், ரொம்ப தெளிவா சொல்றாரு, உங்க ஓட்டு தேவையில்லை. இந்து கோயில் ஹராம், ஹராம் அப்படின்னா என்னது? என்னென்னமோ கத்தணும், நம்ம என்னென்னமோ சொன்னோம், என்னென்னமோ செஞ்சோம். ஆனா அவருக்கு தேவையில்லை. இந்தியர்கள் ஓட்டு தேவையில்லை. புக்கெட் காசிங் சிவன் கோவில், ஓம் நம சிவாய, சுபம் சுபம், குரு குரு சிவாய நம ஓம். புக்கெட் காசிங் சிவன் கோவில் ஒரு 200 ஏக்கர் நிலப்பரப்புல இருக்கு. நிலப்பரப்புல இருக்கிற 200 ஏக்கர் நிலத்துல ஒரு 2 ஏக்கர் அப்படியே தனியா ஒரு கிராண்ட வெட்டி, இந்தாங்கங்க 100 வருஷமாச்சு, நீங்க கோயில் அங்க வச்சு நல்லா இந்திய சமுதாயம் நல்லா வாழ்றீங்க. கலாந்தான்ல எப்படி இந்து சமயத்தை நாங்க பிரச்சனை கொடுக்கலையோ, அதே மாதிரி புக்கிட் காசிங் சிவன் கோயில் 4.5 மில்லியனுக்கு கட்டி ரெனோவேஷன் பண்ணி அருமையான, மலேசியாவிலே மிக அழகான கோவிலா கட்டியிருந்தாரு ஒரு சீனர். அன்வார் இப்ராஹிம் வந்தாரு. நான் சைனாவுக்கு போறேன் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்க்கு. அவர்கிட்ட போய் சொல்றேன், டாக்டர் ஜேவியரும் ஜார்ஜ் குணராஜ் 1 2 3 பேர் சேர்ந்து என்னென்னமோ பண்ண பார்க்குறாங்க, இந்த கோயிலை உடைக்க பார்க்குறாங்க, நீங்கள் உதவி செய்யணும். என் கையை பிடிச்சி, நாட் அ பிரிக் வில் பி ரிமூவ்ட். ஓம் தியாகராஜன் அண்ணனே, அன்வார் சொன்னாரு, நாட் அ பிரிக் வில் பி ரிமூவ்ட். நான் என்ன கொடுத்தேன் பதில்? இஃப் யூ ரிமூவ் ஈவன் அ பிரிக் ஐ வில் லீவ் யூ. அவரோட அண்ணன், அன்வாரோட அண்ணன் சொல்றாரு அன்வார்கிட்ட, கோபாலகிருஷ்ணன் ரொம்ப சீரியஸா பேசுறாரு, யூ பெட்டர் பி கேர்ஃபுல், ஜேவியரை கால் பண்ணி இது பண்ணுங்கன்ட்டு. அன்வார் என்ன பதில் கொடுத்தாரு அவங்க அண்ணங்கிட்ட? கோபாலகிருஷ்ணன் என்னைய விட்டுட்டு போனா நான் கையை வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு என் கையோ அவரு சொல்லோ முக்கியம் இல்லைங்க. அந்த புக்கெட் காசிங் சிவன் கோவில், ஓம் நம சிவாய, சுபம் சுபம், குரு குரு சிவாய நமஹோம். சிவன் சொத்து கொலநாசங்க. Nobody can stop the march to righteousness. இந்திய சமுதாயம் மலேசியால முடிவெடுத்துட்டாங்க. Muslim community have decided, the Christians have decided, every race and religion have decided that Anwar must go. Anwar must lose every election in this country. யார் சொன்னாலும் கேட்காதீங்க, ஓட்டு போடாதீங்க பக்கத்தான் ஹராப்பன் டிஏபிக்கு. ரொம்ப முக்கியங்க. நம்ம ஆளுங்க ரொம்ப பேர் அனுவாரை புகழ்றாங்க, மன்னிப்பு கேட்டுட்டார். அது என்னங்க மன்னிப்பு? கம்பங் ரவா கோயிலும் மன்னிப்பு கேட்டாரு, மணி அடிக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு. புக்கெட் காசிங் சிவன் கோயிலுக்கு அப்படியே பேசாம இருக்கிறாங்க. 1200 ஏக்கர் பஹாவுல கெட்கோ பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸோட நிலத்தை எடுத்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க?
ஒரு பெரிய கோவில பெரிய வீடை கட்டி கொடுக்குறாங்க அணுவாருக்கு. என்னங்க கணபதி ராவ் பொய் சொல்லலைங்க, அவர் உண்மையை தான் சொன்னார். யார் என்ன எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு. ஓம் நம சிவாய சுபம் சுபம் குரு குரு சிவாய நமோம். நெகிரி சம்பிலான் இந்தியர்களே, உதவி செய்யுங்க. மலேசிய இந்துக்கள், மலேசிய கிறிஸ்டியன், மலேசிய சைனீஸ் எல்லோருக்கும் உதவி செய்யுங்க. பக்கத்தான் ஹராப்பானுக்கு, பிகேஆருக்கு, டிஏபிக்கு ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போடாதீங்க. ஓம் நம சிவாய சுபம் சுபம் குரு குரு சிவாய நமோ. சிவன் சொத்து கொலநாசம்.